ஒரு லைனில் டிஃபைன் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து ஸ்கூட்டரில் கேடிஎம் அப்படின்னு சொல்லுவேன். வண்டிக்கிட்ட எப்பவும் அந்த ஒரு பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் அதோட மேஜிக். கான்ஸ்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் வண்டி. இந்த வண்டியை வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கும் சேர்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ 360. வண்டியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். அதுவும் டிவிஎஸ் பற்றினது தான். இந்த ஏப்ரல் 2020 நார்டன் மோட்டார் சைக்கிள் கம்பெனி அப்படின்ற யூகேவோட ஒரு லெஜெண்டரி மோட்டார் சைக்கிள் கம்பெனியை டிவிஎஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க, அதாவது வாங்கியிருக்காங்க. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஆஸ் ஏ இந்தியன் மோட்டோ என்தூசியாஸ்டாக நம்மளாம் கொஞ்சமாக பெருமைப்படுத்த வேண்டிய விஷயம்தான். திருக்குறுங்குடி வெங்காரம் சுந்தரம் ஐயங்கார் 1911 நம்ம தமிழ்நாட்டு மதுரையில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி அது வளர்ந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அட்டென்ஷன் சீக் பண்ணுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம சேனலில் டிவிஎஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ கம்பெனி ப்ரொஃபைல் பற்றி 4 லைன் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவே போடணும், அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அது தனியாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக போடுறேன். சேனல் சார்பாக டிவிஎஸ்க்கு ஒரு விஷஸ். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இருக்கிற ஹிண்ட் என்ன அப்படின்னா, நார்டனோட டாமினேட்டர் மாதிரியோ இல்லை கமாண்டோ மாதிரியோ ஒரு பேரலல் ட்வின் கிளாசிக்கு கூடிய சீக்கிரம் டிவிஎஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். இல்லைனா V4RR மாதிரி ஒரு ட்வின் சிலிண்டர் ஸ்போர்ட்ஸ் பைக்கை நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில். ஸோ இந்தியன் மோட்டார் எட்ஸ் நடுவில் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 2-seater மொபைல் TVS 50. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் இக்னிஷன் TVS ஜாம்ப். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் ஸ்கூட்டர் TVS ஸ்கூட்டி, அதாவது உள்நாட்டிலே 100% உற்பத்தியான ஸ்கூட்டர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் மோட்டார் சைக்கிள் விக்டர். ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர் வித் பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி TVS Vigo. 100cc மோட்டார் சைக்கிள்ஸில் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை டிப்ளாய் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது வரிசைப்படுத்தின ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஃபர்ஸ்ட் கிளச்லெஸ் மோட்டார் சைக்கிள் TVS Jive. அப்பாச்சி RTR சீரீஸில் ABS-ஐ லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த மாதிரி டிவிஎஸ் ஃபர்ஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் கொண்டு வந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த வரிசையில் டிவிஎஸ் NTORQ, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கனெக்டட் ஸ்கூட்டர். மொபைல் ஆப் மூலமாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நேவிகேஷன், கால் அசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிற விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். இது ஜென்ரலாக நம்ம காரில் பார்க்குற ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் அவங்களோட அப்பாச்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஈவன் 310RR கூட பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஸ்கூட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. NTORQ டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் வர ஸ்கூட்டர் 2018 லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆனதுலேருந்தே வண்டியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வண்டியோட டிசைன், வண்டியோட பிக்கப் அண்ட் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ். யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிஷான ஸ்கூட்டர்ஸ் தான் தேவைப்படுது. அவங்களுக்கு பெரிய ப்ராக்டிகாலிட்டியோ மைலேஜோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. அதனால இந்த ஸ்கூட்டர் அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ 2020 BS6 வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 124.8cc 3-valve 4-stroke air-cooled engine. Performance பொறுத்த வரைக்கும் பவர் 9.25 bhp at 7000 rpm. வண்டியோட டார்க் 10.5 Nm at 5500 rpm. வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலஸ்கோபிக் ஃபோக் வித் ஹைட்ராலிக் டேம்பர்ஸ். ரியர் சஸ்பென்ஷன் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக். ஃப்ரண்ட்டில் 220 mm டிஸ்க் பிரேக், ரியரில் 130 mm ட்ரம் பிரேக். வண்டியோட டயர் ஃப்ரண்ட் டயர் 100/80 12-inch டயர், ரியரில் 110/80 12-inch டயர். டிவிஎஸ் அவங்களோட ரெமோரா டயர்ஸை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ரவுண்ட் ப்ரொஃபைல் டயர்ஸ் வருது. வீல் பார்த்தீங்கன்னா 12-inch நல்ல ஒரு டைமண்ட் கட் அலாய் தராங்க. வண்டியோட சீட் நல்ல ப்ரீமியமாக ஐ கேட்சியாக இருக்குது. ரெட் கலரில் வந்து டபுள் லைன் ஸ்டிச் தராங்க. ரேஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா கிராஃபிக் வருது, அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. வண்டியில் நிறைய இடத்துல கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் கொடுக்குறாங்க. இது வண்டியோட அந்த பிளெயின் பிளாஸ்டிக் குவாலிட்டி எக்ஸ்போஸ் பண்ணாமல் பார்த்துக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஹேண்டில் பாரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட் வந்து பாடியோட வரும். இது வந்து டிட்டாச்சு ஹெட்லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டியோட ரியரில் நல்ல ஸ்போர்ட்டியான ஸ்பிளிட் கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட 2 சைடும் NTORQ 3D லோகோ கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரோட ரியரில் ஒரு ஸ்டைலிஷான ஏர்வென்ட்ஸ் தராங்க. இது ஏர்கிராஃப்ட் டிசைன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணது. வண்டியோட ஓவரால் டிசைனே ஏர்கிராஃப்ட் டிசைன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டியோட ஃபியூல் ஃபில் லிட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் ஃபியூல் லிட் தான், கையோட வராது. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு யூனிக்கான விஷயம், இந்த வண்டிக்கு ஒரு பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஸ்லோப்பான இடத்துல கூட வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். வண்டி மூவ் ஆகாமல் பார்த்துக்கும். வண்டியோட ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வித் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு ஹூக் இருக்குது, சீட்டு கீழே ஒரு ஹூக் இருக்குது. அகெயின் ப்ராக்டிகாலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது பூட் ஸ்பேஸுமே கொஞ்சம் சின்னது தான், 22 லிட்டர்ஸ் தான் வருது. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் உள்ளே போகாது, ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் உள்ளே போகும். பட் பூட் ஸ்பேஸில் ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க அண்ட் USB சார்ஜர் போட்டும் அங்கே தான் வருது.
இந்த லைட் செட்டப்ன்றது நைட் டைம் ஆக்சஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் பாரில் இன்ஜின் கில் ஸ்விட்ச் வருது, அசாடஸ் ஸ்விட்ச் வருது, இக்னிஷன் ஸ்விட்ச் வருது. வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்டில் பாரில் ஐலோ பீம் ஸ்விட்ச் வருது, அதுலேயே இன்டகிரேட்டடாக பாஸ் ஸ்விட்ச் கொடுக்குறாங்க. டர்ன் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வருது, ஹார்ன் ஸ்விட்ச் வருது. வண்டியோட ஸ்விட்சஸ் அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கொஞ்சம் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஆக்சுவலாக இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு ஒரு வீடியோவே போடலாம், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் லோட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல், ஃபுல்லி ஃபியூச்சரிஸ்டிக், செக்மெண்ட் லீட் அப்படின்னு சொல்லுவேன். வண்டிக்கு மல்டி மோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் மோடு வருது, ஸ்போர்ட் மோடு வருது. அது இல்லாமல் ரைடிங் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம். ரைட் ஸ்டேட்டஸ் சொல்லும்போது பெஸ்ட் லேப் டைமிங்கும் அண்ட் லாஸ்ட் லேப் டைமிங்கும் உங்களுக்கு வந்து இது ரெஜிஸ்டர் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணலாம். எதுக்காகனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களோட பெஸ்ட் லேப் டைமிங்கு. அதே மாதிரி பர்சனலைஸ்டு வெல்கம் மெசேஜஸ் வரும். அதுக்கப்புறம் இன்கமிங் கால் அலர்ட் இருக்குது, இன்கமிங் SMS அலர்ட் இருக்குது, மிஸ்ட் கால் அலர்ட் இருக்குது, நேவிகேஷன் அசிஸ்ட் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்குது, ஃபோன் சிக்னல் ஸ்ட்ரென்த் டிஸ்பிளே இருக்குது, ஃபோன் பேட்டரி ஸ்ட்ரென்த் டிஸ்பிளே இருக்குது, ஆட்டோ சிங்க் கிளாக் இருக்குது, லாஸ்ட் பார்க்டு லொக்கேஷன் அசிஸ்ட், வண்டியை நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் மொபைலில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ரிப் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் ரைடில் நான் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். BS6லேருந்து அப்கிரேட் பண்ணப்போ 6,000 to 9,000 rupees வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வண்டியில் மொத்தம் 3 கலர் வேரியண்ட் வருது. ட்ரம் பிரேக் வேரியண்ட், டிஸ்க் பிரேக் வேரியண்ட் அண்ட் ரேஸ் எடிஷன். ரேஸ் எடிஷனுக்கும் டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டுக்கும் 4 டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஒன்று இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்ஸ்பயர்ட் DRL, இன்னொன்று அசாடஸ் லைட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அப்புறம் ஃபுல் LED ஹெட்லைட்ஸ். இது தவிர பாக்கி எல்லாமே சேம் தான். ஆர்டினரி வேரியண்ட்டில் நார்மல் கிராஃபிக்ஸ் அண்ட் ஆலோஜன் ஹெட்லைட்ஸ் வருது. ரேஸ் எடிஷனில் வண்டியோட கிராஃபிக்ஸ் நல்ல ஐ கேட்சியாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரேஸ் எடிஷனோட சேர்த்து மொத்தம் 7 கலர் வேரியண்ட் வருது. மேட் எல்லோ, மேட் ரெட், மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் கிரே, மெட்டாலிக் ரெட், மேட் சில்வர் அண்ட் ரேஸ் எடிஷன். இப்போ நீங்கள் பார்க்குற மாடல் வந்து ஆர்டினரி வேரியண்ட். ஆர்டினரி வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரிங்லாம் மிஸ் ஆகும். அண்ட் ஹெட்லைட் வந்து ஆர்டினரி ஆலோஜன் லைட்ஸ் தான். பட் ஆர்டினரி வேரியண்ட்டுமே ரியர் லைட் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்பயர்டு டிசைன் லைட்ஸ் தான் வருது. ஓகே, இப்போ வண்டியோட டெஸ்ட் ரைடுக்கு போகலாம். ரேஸ் எடிஷனோட LED ஹெட்லைட்டோட லைட் இலிமினேஷன் இது. வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வண்டி ஹெட் டர்னராக இருக்கும். வண்டியை வந்து இண்டோரில் பார்த்தோம். ஸோ அவுட்டோரில் ஒரு ரவுண்டு காமிக்கிறேன். ஸோ ஷார்ப் லுக்கிங் டிசைன், DRLs, பெப்பியான கலர்ஸ், கிராஃபிக்ஸ், இந்த 12-inch டைமண்ட் கட் அலாய்ஸ், சங்கியான ரப்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வண்டிக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு நல்ல ஒரு ப்ரொபோர்ஷனேட் கொடுக்குது. ஃப்ளாலெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலுமே ஸ்கூட்டர் வந்து அட்டகாசமாக இருக்குது. இப்போ ஸ்கூட்டரோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கேட்கலாம். ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாஸ்ட் சவுண்டுனா இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் சொல்லுவேன். நல்லா பீஃபியாக இருக்குது. என்னோட ஹைட் 5'10". நீங்கள் பார்க்குறீங்க என்னோட சீட்டிங் போஸ்டர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஹைட் ஒரு பிரச்சனையே கிடையாது ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் டாலர் ரைடர்ஸோட நீ வந்து ஹேண்டில் பாரில் டச் ஆகுதான்னு பார்க்கணும் வண்டி திருப்பும்போது. பட் இந்த ஸ்கூட்டர் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. டச் ஆகிற இஷ்யூஸ்லாம் கிடையாது. பட் லெக் ஃப்ளோர் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிராங்கியாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீட்டிங் போஸ்டர் நியூட்ரல் தான், ரொம்ப அப்ரைட்லாம் கிடையாது. டிஸ்பிளேக்கு வெளியே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் உள்ள டர்ன் இண்டிகேட்டர் இருக்குது, FI இண்டிகேட்டர் இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டர்ன் இண்டிகேட்டர், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், லோ ஃபியூவல் இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பவர் அண்ட் ஈகோ மோட் இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து லைட் தெரியும். அப்புறம் டிஸ்பிளே உள்ளே வந்து ஃபியூவல் லெவல் இண்டிகேட்டர் காமிக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் காமிக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபியூவல் லெவல் காமிக்குது. ஸோ ஸ்ட்ரீட் மோடில் 2 ட்ரிப் மீட்டர்ஸ் வருது, ஓடோமீட்டர் வருது, ஃபியூவல் கேஜ் வருது, ஆயில் டெம்பரேச்சர் வருது. கிளாக் வந்து ஸ்டாண்டர்டாக 2 மோட்லேயுமே இருக்குது. சர்வீஸ் ரிமைண்டர் வருது, லேப் டிஸ்டன்ஸ், லேப் டைம், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் டாப் ஸ்பீட் ரெக்கார்டு, பெஸ்ட் 0 to 60 kmph இது எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளேல காமிக்குது. ஸ்மார்ட் கனெக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இன்கமிங் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ், நேவிகேஷன் டைரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபீச்சரிஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லலாம். TVS ஆப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை கனெக்ட் பண்ணணும். ஓகே, வண்டி ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து ஆஃப் ரோடில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன்லேருந்தே நம்ம பேசுவோம். சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு தான். ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்றனால ஸ்டிஃபாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வண்டி வந்து ஃப்ளிக் பண்ணுறதுக்கு, கார்னர் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அப்பரில் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிஃபர் கிடையாது. கிளாசிக் ஸ்கூட்டர்ஸை விட கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக இருக்கும். அதாவது ரெண்டுத்துக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வண்டிக்கு வந்து லீனியர் பவர் டெலிவரி தான். பட் லீனியர் அப்படின்னா கிளாசிக் மாதிரி நம்ம ரொம்ப போரிங் லீனியர் சொல்ல முடியாது. வண்டி அந்த மிட்ரேஞ்சுக்கு வந்து ஒரு அர்ஜென்சி இருக்குது மிட்ரேஞ்ச் வரதுக்கு. என்டார்க் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா BS6 வேரியண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணப்போ எந்த வண்டியுமே சரி ஒரு பவரோ டார்க்கோ ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும், கம்மியாகிட்டு தான் வெளியே வந்தது. பட் டிவிஎஸ் என்டார்க்கோட பழைய பவர் அதே டார்க்கை வந்து மெயின்டைன் பண்ணி வண்டியை திருப்பியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வண்டியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து இதோட பெப்பி பர்ஃபார்மன்ஸும் பவர் டார்க் அவுட்புட்ஸும் தான். வண்டி BS6 கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த வண்டியை ஒரு லைனில் டிஃபைன் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து ஸ்கூட்டரில் KTM அப்படின்னு சொல்லுவேன். வண்டி ரொம்ப உங்களுக்கு பட்டர் ஸ்மூத்தாலாம் இருக்காது, ரொம்ப ரீஃபைண்டாலாம் இருக்காது, ராவாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். KTM பைக்ஸ் ஓட்டுற அந்த ஃபீல் தான் வருது இதில். இந்த ஸ்கூட்டரோட இன்னொரு யூனிக்னஸ் வந்து 3 valve + CVT கியர் பாக்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த வண்டியில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 60ல் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும், நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறீங்க, வண்டி அங்கேருந்து கிளம்பி போகும். வண்டிக்கிட்ட எப்போவும் அந்த ஒரு பவர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதுதான் அதோட மேஜிக். இந்த வண்டி 0 to 60 kmph பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸில் ரீச் ஆகுது. 0 to 20 வரைக்கும் ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அது அந்த 125cc அந்த லார்ஜர் சிசி இன்ஜின் தர வைப்ரேஷன். அந்த 20 to 80 வந்து வண்டியோட ஸ்வீட் ஸ்பாட். மிட் ரேஞ்சில் வண்டி எக்கச்சக்கமான பவர் வச்சுருக்கு. மொத்த பர்ஃபார்மன்ஸும் அந்த 20 to 80க்குள்ளே தான். 80க்கு மேலே வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். வண்டியோட டாப் ஸ்பீட் 95 kmph தான். பட் இது வந்து சிட்டி ரைடுக்கும் ஆஸ் வெல் அஸ் ஹைவேக்கும் ரொம்ப ஒரு அடிக்குவேட்டான பவர் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஈவன் தோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டராக இருந்தாலும் இதோட சீட் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர். நீங்கள் நல்லா ஒரு வெல் பில்ட் நல்ல பர்சனாலிட்டி ஆளுங்க 2 பேர் உட்காந்தாலும் வண்டியில் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். சீட் வந்து ரொம்ப சாஃப்டர் சைடும் கிடையாது, ரொம்ப ஹார்டர் சைடும் கிடையாது. ஸோ லாங் ட்ரிப்லாம் போகிறீங்க அப்படின்போது நல்லா கம்ஃபர்டபுளாகவே ஓட்டலாம் வண்டி. வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 220 mm பெட்ரோல் டிஸ்க் வருது. எனக்கு தெரிஞ்ச செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெரிய டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, SBT அப்படின்னு சொல்கிறாங்க டிவிஎஸில். நீங்கள் பேனிக்காக வந்து ரியர் பிரேக் மட்டும் பிடிச்சா கூட ஃப்ரண்ட்டுக்கும் பிரேக் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சேஃப் பிரேக்கிங், வண்டி ஸ்கிட்டாக வருது அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இங்கே ஒரு பேட்ச் ஆஃப் பேட் ரோட்ஸ் வருது. எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 155 mm தான் இருக்குது இந்த வண்டியில். பட் ஓகே, இந்த பேட்சை ஓவர் கம் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நீங்கள் 2 பேர் போகிறீங்க அப்படின்போது பேட் ரோட்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி. வண்டியோட டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப சின்னது. உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்கு ஒரு ஆப்டான வண்டி இது. எப்போவுமே 125cc வந்து கொஞ்சம் ஃபன் ஃபேக்டர் தான் 100cc ஓட்டுறதை விட. நான் ஆல்ரெடி என்னோடய ஆக்சஸ் வீடியோவில் பர்க்மேன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 125cc ஹைவேல நம்ம ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஓவர்டேக் பண்ணுறதுக்கோ இல்லை சிட்டி சிக்னல்லேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி வெளியே போகிறதுக்கோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கீங்க, இல்லை நிறைய ஸ்லோப்ஸ்லாம் போக வேண்டியிருக்கு அப்படின் போதும் இந்த மாதிரி வண்டி அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சனாலிட்டி நல்ல வெல் பில்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 100cc ஓட்டும்போது ஒரு பவர் லேக் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு ஏற்றத்துலலாம் ஏறும்போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. பட் என்னென்னா நம்ம ரீஃபைன் பற்றி பேசணும். இப்போ ஆஸ் ஏ ரிவ்யூவர் நான் வந்து எல்லா வண்டியும் ஓட்டியிருக்கேன். இப்போ நீங்களும் நிறைய பேர் வந்து நிறைய வண்டி ஓட்டியிருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வண்டியெலாம் ஓட்டியிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையர் வாங்குறீங்க இந்த வண்டின்னும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் ஒரு ஹோண்டாலேருந்தோ சுசுக்கிலேருந்தோ யமஹாலேருந்தோ இந்த வண்டிக்கு அப்கிரேட் பண்ணுறீங்க, இல்லை நிறைய அந்த வண்டிங்களாம் ஓட்டியிருக்கீங்க அப்படின்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஜின் ரீஃபைன்மெண்ட் சின்ன லேக் இருக்கிறது உங்களுக்கு புரியும். அகைன் இந்த ரீஃபைன் லேக் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய அனாயிங் விஷயமோ இல்லை ஒரு பாதரிங் விஷயமோ கிடையாது. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் அது எல்லாமே மறந்துடுவோம். அதுதான் இந்த வண்டியோட ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன் நான். அப்புறம் இன்னொரு விஷயம் டயர் பற்றி சொல்லி ஆகணும். வண்டியோட டயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸாக அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணுது. ஜென்ரலாக எனக்கு டிவிஎஸ் டயர்ஸ் மேலே பெரிய ஒரு அபிப்பிராயம் கிடையாது. பட் இந்த ரெமோரா டயர்ஸ் வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடியும் பின்னாடியும் நல்லா சங்கியான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக ரெண்டுமே 12 inch வீல் கொடுத்துருக்காங்க. அது வந்து செக்மெண்ட்டில் ரொம்ப பார்க்க முடியாத விஷயம். டயர்ஸ் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ், நல்ல ஒரு ரோட் கிரிப் கொடுக்குது. கான்ஸ்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓனர்ஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் வண்டியோட பிளாஸ்டிக் குவாலிட்டி. வண்டியை ஃபோர்ஸாக வாட்டர் வாஷ் பண்ணாலே அந்த பிளாஸ்டிக் பேனல்ஸ் உள்ளே போயிட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த வண்டி BS6ல் 9,000 rupees இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் கேட்டகரிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் வண்டி வாங்க போகிறேன் அப்படின்போது வண்டி வந்து ப்ரீமியம்னஸாகவும் இருக்கணும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு ப்ராக்டிகாலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இல்லை ரொம்ப ஒரு ரீஃபைண்டான வண்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும். இந்த வண்டி வேறு ஜானர். ஸோ இந்த வண்டி வந்து நல்ல ஒரு பெப்பியான பர்ஃபார்மன்ஸ், நல்லா வந்து ஒரு ஃப்ளிக்கபிளான வண்டி. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறவங்க தான் இந்த வண்டியை வந்து யோசிக்கணும். அப்புறம் இன்னொரு கன்சர்ன் என்னென்னா இந்த வண்டிக்கு டிட்டாச்சு ஹெட்லைட்ஸ். இது நான் ஆல்ரெடி என்னோடய பர்க்மேன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஹெட்லைட் வந்து ஹேண்டில் பார் கூட திரும்பாது. ஸோ சிட்டி ரைடுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க, ஒரு ஆஃப் ரோட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை இருட்டில் ஓட்ட போகிறீங்க வண்டி அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக இந்த வண்டி ஓட்டணும். ஏன்னா ஹேண்டில் பார் கூட ஹெட்லைட் திரும்பலைன்னா உங்களுக்கு லைட் வந்து வண்டி திரும்பும்போது ரீச் ஆகாது. வண்டியோட பாடி திரும்பினா தான் லைட் ரீச் ஆகும். ஸோ ஒரு ப்ராக்டிகாலிட்டி இஷ்யூ இருக்குது. இந்த வண்டியை வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கும் சேர்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேக் ஆஃப் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு கன்சர்ன், இதுவும் நான் ஆல்ரெடி பர்க்மேனில் சொல்லியிருந்தேன். வண்டியில் வந்து பிளாஸ்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் டூ மச் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து வைப்ரேஷன்ஸ், ரேட்லிங் சவுண்ட்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 to 45 kmpl தான். ஸோ வண்டியோட மைலேஜ் கொஞ்சம் கம்மி தான். அது வந்து ஒரு டவுன் சைடு தான். பட் BS4 விட BS6ல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. அது வண்டியோட வெயிட் தான் காரணம்னு நினைக்கிறேன். 118 kgs வருது. இன்னொன்று வண்டியோட த்ரோட்டல் ரெஸ்பான்ஸ்லையும் இருக்குது. இப்போ இதுலேயே ஈக்கோ அண்ட் பவர் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜென்டலாக ஓட்டிங்கன்னா ஈக்கோவில் இருக்கும், நீங்கள் த்ரோட்டல் கொடுத்து ஓட்டினீங்கன்னா பவரில் வரும். ஸோ மைலேஜ் உங்களோட ஒரு கன்சர்ன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஈக்கோ மோட்லேயே வண்டி ஓட்டுங்க. ஸோ கன்க்ளூஷன் வரும்போது வண்டியோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், வண்டியோட ஸ்டைல், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், வண்டியோட ஹேண்ட்லிங், வண்டியோட சேஃப் அண்ட் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வண்டி. கான்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட பிளாஸ்டிக் குவாலிட்டி அண்ட் மைலேஜ், அப்புறம் ப்ராக்டிகாலிட்டி அஸ் வெல் அஸ் ரிஃபைன்மெண்ட் லெவல். ஸோ இதில் உங்களுக்கு எது ப்ரையாரிட்டியோ அந்த பேஸில் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். அதில் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் பைக்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் அசசரிஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த சேனலில் ரிவ்யூ பண்ணுற வண்டிகளோட ஃபோட்டோஸ், நியூஸ் அப்டேட்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜஸ்லலாம் நான் போடுறேன். அந்த சேனல் லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பை ஒன் டச் நீங்கள் பேஜ் விசிட் பண்ணலாம். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சோஷியல் மீடியாலையும். டிவிஎஸ் என்டார்க் வாங்க ஐடியா இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷோ சம் அப்ரிசியேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் லைக் அண்ட் கமெண்ட்ஸ். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மோட்டோ எந்தூசியஸ்ட்டாக இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. கூடி சீக்கிரம் கார் ரிவ்யூவும் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், குட் பை.